வணக்கம் நண்பர்களே, நான் மெக்கானிக் இளங்கோமணி பேசுகிறேன். இன்றைக்கி நம்மளுடைய யூடியூப் சேனலில் எந்த வண்டி பற்றி பார்க்க போகிறோம்னா, இது பல்சர் 150 வண்டி. இந்த வண்டி நம்மக்கிட்ட வந்து ஃபுல் சர்வீஸ் செக்கப் பண்ணி வந்துருந்துச்சு. இந்த வண்டியில் என்னென்னா, இந்த கஸ்டமர் வந்து எனக்கு டிஸ்க் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குண்ணே அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இப்போ நம்ம வந்து அதுக்கு இந்த டிஸ்க் மவுண்ட் வந்து நம்ம பிரேக் பிடிச்சதே ரிட்டர்ன் ஆகல அப்படிங்கிறப்ப இந்த டிஸ்க் மவுண்ட் வந்து மாற்றிட்டோம். ஏன்னா இது வந்து வண்டியோட வந்தது. இந்த வண்டி வந்து 2016 மாடல் அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கிட்ட ஆச்சு. அதனால் அந்த மவுண்டை வந்து நம்ம மாட்டிட்டோம். மாட்டி கீழே வந்து புது மவுண்டு மாட்டிட்டோம். மாட்டிட்டு இந்த டிஸ்க்கு எல்லாமே மாட்டிட்டு ஆயிலை ஊற்றிட்டு இந்த ரப்பரை போட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மூடியை வந்து போடுவோம். இந்த மூடியை போடும்போது என்ன ஆகும்னா, இந்த மூடியை கழட்டி நம்ம வந்து எல்லா வண்டிக்கும் பார்க்கும்போது ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்க அந்த மூடியை கழட்டி க்ளீன் பண்ணணும். ஏன்னா இது வழியும் நமக்கு டிஸ்க்கு பிடிச்சோன்னே ஏர் ஃபுல்லாக இது வழியே லீக் ஆகும். அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி வந்து பாசமாக பிடிச்சிருக்கும் அந்த டிஸ்க்கு. ஆயில் பட்டோன்னே அந்த வெள்ளை கலர் மாதிரி ஒரு மாதிரி உப்பு குறைஞ்ச மாதிரி பிடிச்சிருக்கும். இதெல்லாம் க்ளீன் பண்ணி மாட்டோம்னா நமக்கு வந்து டிஸ்க்கு பிரேக் பிடிச்சோன்னே ஏர் வந்து கரெக்டாக ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகும்போது நமக்கு டிஸ்க்கு பிரேக் வந்து பிரச்சனை எதுவுமே வராதுன்றதில்லை. நம்மக்கிட்ட ரெகுலராக வர வண்டி ஃபுல்லாமே இதை ஃபுல்லாமே கழட்டி க்ளீன் பண்ணிடுவோம். உங்கள் வண்டியும் பல்சர் 150 அதுபோல் இந்த டிஸ்க்கு மாடல் வண்டியாக இருந்தால் இந்த மேலே உள்ள 2 ஸ்க்ரூவையும் கழட்டி இந்த பிளாஸ்டிக்கை தனியாக கழட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி வந்து பாசமாக பிடிச்சிருக்கோம். இதெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா டிஸ்க்கு பிரேக்கு நல்லாவும் பிரேக் பிடிக்கிறதுக்கு நல்லாவும் இருக்கும் நண்பர்களே. அதான் இன்றைக்கி வந்து இந்த பல்சர் 150 இந்த டிஸ்க்கு கம்ப்ளைண்ட் வந்ததுனால நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு சின்ன பதிவாக போட்டு தான் போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.